திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தி எமினன்ஸ் இன் ஷேடோ அப்படிங்கிற ஒரு அனிமி ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்சன் வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாத்துக்குமே இந்த ஹீரோஸ்லாம் பார்த்து அட்மையர் ஆகிற பழக்கம் இருக்கும். ஹீரோஸை பார்த்துட்டு வில்லன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவரும் அதே மாதிரி வாழ்ந்துட்டுருப்பார். அந்த வில்லன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு மறைவில் இருந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் வேர்ல்டு எடுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவர் அந்த வேர்ல்டில் தான் இருந்திருப்பார். அவர் முடிஞ்ச எல்லா இதுவுமே கற்றுப்பார். ஸ்கில்ஸ், மார்ஷியல் ஆர்ட், குன்ஃபு, தாய்ஜு எல்லாமே கற்றுப்பார். அது கற்றுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டுருப்பார். கேங்ஸ்டர்ஸ், பைக் ரைடர்ஸ், அது மாதிரி பீப்புள்ஸுக்கு தொலை கொடுக்குற எல்லாத்தையுமே அவர் வந்து ஷேடோவில், அதாவது அவர் தான் பண்ணுறான்னு தெரியாமல் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு சூப்பர் ஹீரோவே தன்னை நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தா ஒரு லெவல் வரைக்கும் என்னால் போக முடியுது, இதுக்கு மேலே எனக்கு எந்த பவரும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் வந்து யோசிச்சு பார்ப்பார், ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன இது பண்ணிட்டா என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு நியூக்ளியர் பாம்பு வந்து விழுதுன்னா என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற. அப்போ வந்து அவர் பார்க்கும்போது புக்கெலாம் பார்ப்பார். மேஜிக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேஜிக்ங்கிறது நம்ம வேர்ல்டில் வந்து ஒரு மித், ஒரு ட்ரீம் தான், ஃபேண்டசி வேர்ல்டு தான் சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேஜிக்ங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி மேஜிக் பவர்ஸ்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரே ஒரு ரொம்ப டிசர்வ் பண்ணிக்கிறார், மனவேதனைக்குள்ளாய்க்கிறாரு. இருந்தும் தான் நான் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி போகிற போக்கில் அப்படியே போயிட்டுருக்க ரோட்டில் ஒரு ட்ரக்கை இடித்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் ரீஇன்கார்னேஷன், அதாவது வேறு ஒரு உலகத்தில் போய் இவர் வந்து பிறக்கிறாரு. பட் இவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மெமரிஸும் அப்படியே இருக்குது. நம்ம வந்து பிறக்கிறோம், நமக்கே தெரியல அது எப்படி இருக்குது லைஃப்ங்கிறது. பட் இவருக்கு வந்து அப்படியே ஞாபகம் இருக்குது. ரீஇன்கார்னேஷன் ஆகி அங்கே போய் பிறந்திருக்காரு. இப்போ அவர் வந்து அங்கே வந்து அவருக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது, அதாவது மேஜிக். அங்கே அவரால் ஃபீல் பண்ண முடியுது. மேஜிக் பவர் வந்து ரியல். இந்த ஃபேண்டசி வேர்ல்டு வந்து அங்கே ரியல் வேர்ல்டாக இருக்குது. ஹீரோ வந்து வளர்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, ஷேடோ அக்கா. அவங்கெல்லாம் ஷேடோ நைட்டாக போகிறவங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஷேடோ நைட் வந்து கிங்டம்க்கு எப்பவுமே சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க அக்கா தான் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. இவர் வந்து நல்ல எல்லா ஸ்கில்ஸுமே நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட பவர் எல்லாமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருப்பார். எதுக்காகன்னா, இதே மாதிரி அங்கே இடத்துல பண்ண மாதிரியே அவர் வந்து ஒரு ஷேடோ இதாக பண்ணி அதிலிருந்து எல்லாத்தையும் அழிக்கிறது, வில்லன்ஸ் அழிக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறாரு. அது மறைவாக இருந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. வெளி தோற்றத்துக்கு அவர் வந்து சாதாரண ஒரு ஆள் மாதிரி தெரிகிறாரு. அவர் வந்து கேங்கில் கொஞ்சம் பேர் சேர்த்துக்கிறாங்க. ஒரு 7 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவர் வந்து ஒவ்வொரு ரெஸ்கியூ பண்ணும்போது பண்ணுவீங்க தான் அவர் போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு போய் அதில் படிக்கிற மாதிரிலாம் கான்செப்ட் வந்துருக்குது. அதில் வந்து அவர் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டராகவே அவரை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. இது வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அனிமி தான், நல்லா பார்க்கலாம் ஃபுல்லாகவே. அடுத்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நல்லா வைப்லேயே கொண்டு போயிருக்காங்க. அவரோட பேக்ரவுண்ட் கேரக்டராக அவர் வாழ்கிறது, ஒரு பவரை மறைச்சி வாழ்கிறதே அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக இந்த அனிமியில் காட்டியிருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் இந்த அனிமி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு.